சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் வருஷங்கள் ஆயிருச்சு. அதாவது நம்ம சூரியனுடைய வயசு 4.5 பில்லியன் வருஷங்கள். இதுவே சில நட்சத்திரங்கள் வெறும் 10 மில்லியன் வருஷம் கூட உருவாகி இருக்காது. ஆனா அதோடைய கடைசி காலகட்டத்தை ரொம்ப வேகமா நெருங்கி இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா விஞ்ஞானத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திரத்துடைய மையத்துல அதோடைய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் எந்த அளவுக்கு வேகமா நடக்குதோ அந்த அளவுக்கு அது ரொம்ப சீக்கிரமா அழியும். எந்த அளவுக்கு மெதுவா நடக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப மெதுவா அழியும். அந்த வகையில இப்ப நம்ம ஒரு நட்சத்திரத்தை விசிட் பண்ண போறோம். இந்த நட்சத்திரம் இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்ல, இது கூட ஒரு நட்சத்திரத்தை வச்சிருக்கு. அந்த நட்சத்திரத்தையும் இது ஆட்டி படைக்குது. வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ மூலியமா ஒரு மிக பிரம்மாண்டமான இளமையான சீக்கிரமா அழிய காத்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்ப்போம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இதை இப்ப நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். ஒரு பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நட்சத்திரத்துடைய பேரு ஆன்டாரஸ். இப்போ நம்ம விசிட் பண்ணக்கூடிய நட்சத்திரத்துடைய அளவு சூரியனோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 680 இருந்து 800 மடங்கு ரொம்ப பெருசு. பட் சில ரிசர்ச் பேப்பர்ஸோடைய டேட்டா இது ஒருவேளை சூரியனோட 900 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம்னு சொல்லுது. சூரியனை ஆன்டாரஸ் உடைய மையத்துல வச்சா அதோடைய வெளிப்புற அடுக்கு நம்ம புதன், வெள்ளி, நம்மளுடைய பூமியை தாண்டி மார்ஸ் உடைய ஆர்பிட்டை கடந்து இருக்கும். அதோடைய வெளிப்புற அடுக்கு மட்டும் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் வரைக்குமே இது போயிடும். நம்ம ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் இதோடைய மையத்தை நோக்கி இழுக்கப்பட்டிருக்கும். இதோட ரேடியஸை மட்டும் பார்த்தாலே போதும், அதோடைய ஒட்டுமொத்த பிரம்மாண்டம் நமக்கு புரியும். இது ஒரு சாதாரணமான நட்சத்திரம் இல்லைன்னு. ஆன்டாரஸ் உடைய மாஸ் சூரியனோட 12 இருந்து 15 மடங்கு அதிகம். மாஸ் அதிகமா இருக்கும்போது அந்த நட்சத்திரத்துடைய உள்ள நடக்கக்கூடிய பிரஷர், டெம்பரேச்சர், ஃபியூஷன் ஸ்பீட் எல்லாமே அதிகமா இருக்கும். இதனாலதான் இந்த மாதிரியான மேசிவ் ஸ்டார்ஸ் ரொம்ப சீக்கிரமா அதோடைய ஃபியூலை முடிச்சிடும். ஆன்டாரஸ் நம்ம பூமியிலிருந்து சுமார் 550 ஒளியாண்டுகள் தூரத்துல, அதாவது இங்க இருந்து நம்ம பார்க்குற அந்த நட்சத்திரம் 550 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அதோடைய வெளிச்சத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இன்னும் அழகா சொல்லணும்னா, ஒருவேளை இப்போ நீங்கள் அந்த நட்சத்திரத்தை வானத்தில் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் ஆன்டாரஸ் எப்படி இருக்குமோ அதுதான் இப்போ நீங்கள் உங்களுடைய கண்ணில் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் இப்போ அந்த நட்சத்திரம் எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனை நீங்கள் பார்க்கணும்னா அடுத்த 550வது வருடம் கழிச்சு தான் நீங்கள் பார்க்கணும். இது காஸ்மிக் டைம் ஸ்கேலில் இப்படி தான் வேலை செய்யுது. ஆன்டாரஸ் சுமார் 8 இருந்து 12 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு ஜெயின்ட் மாலிகுலர் கிளவுட் கொலாப்ஸ் ஆகி அதிலிருந்து பல மேசிவ் ஸ்டார்ஸ் உருவாயிருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஸ்டார் தான் ஆன்டாரஸ். இது ஸ்கார்பியஸ் சென்டாரஸ் ஸ்டார் அசோசியேஷனோட ஒரு முக்கியமான உறுப்பினர். அந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் கிராவிட்டினால ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் கோடிக்கணக்கான டிகிரிக்கு போய் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் ஆன்டாரஸ் பிறந்திருக்கு. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அது தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கு. ஆன்டாரஸ்க்கு உள்ள நடக்கக்கூடிய ஃபியூஷன் ப்ராசஸ் ஒரு லேயர்டு ஃபேக்டரி மாதிரி. மையத்துல ஹைட்ரஜன் ஃபியூஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ ஹீலியம் ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வெளியே கார்பன் ஷெல், அதுக்கு வெளியே ஆக்சிஜன் செல், சிலிகான் செல், இப்படி பல லேயர்ஸா அது மூடி மறைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு லேயர்ஸும் தனித்தனி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மாதிரி, அதாவது ஒரு வெங்காயம் மாதிரி ஒரு ஆனியனுடைய ஸ்ட்ரக்சர் பல அடுக்குகளால் இருக்கும். அது மாதிரி தான் இதோடைய ப்ராசஸ் பல அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் மேசிவான ஸ்டார்க்கு மட்டும்தான் வரும். இந்த ப்ராசஸ்ல அயன் உருவாகும். எனர்ஜி ப்ரொடக்ஷன் கண்டிப்பா ஸ்டாப் ஆகும். அயன் ஃபியூஷன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ கிராவிடேஷனல் கொலாப்ஸ் ரொம்ப அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆன்டாரஸ் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குன்றதை நம்ம கணிச்சிருக்கோம். ஆன்டாரஸ் உடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சுமார் 3500 இருந்து 3600 கெல்வின் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால தான் நம்ம பார்க்கறதுக்கு அது சிவப்பு நிறத்துல இருக்கும். டெம்பரேச்சர் குறையும் போது வேவ் லென்த் ரொம்ப லாங் ஆகும். இதன் காரணமா இந்த நட்சத்திரம் நமக்கு சிவப்பு நிறத்துல தெரியுது. ஆனா அதோட கோர் டெம்பரேச்சர் சுமார் 100 மில்லியன் கெல்வினுக்கு மேல இருக்கலாம். சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப கூலிங்கா இருக்கும். அதோடைய மையம் ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதாவது மையத்தோட கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸ் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்றத தானே கூல்னு சொன்னேன். ஆன்டாரஸ் அது ஒரு தனி நட்சத்திரம் கிடையாது. இது ஒரு பைனரி சிஸ்டம். இதோடைய கம்பேனியன் ஆன்டாரஸ் பி அப்படின்னு இன்னொரு நட்சத்திரம் இருக்கு. இது ஒரு ப்ளூ ஒயிட் ஸ்டார். இது சுமார் 2.9 ஏர் செகண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது கம்பேனியன் ஸ்டார் ஆன்டாரஸ் உடைய இந்த காத்துனால இலுமினேட் பண்ணப்படுது. அதை இது விசிபிள் ஆக்குது. அதனாலதான் ஆன்டாரஸை சுத்தி ஒரு வெளிச்சமான நெபுலா மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த இன்டராக்ஷனை ஸ்டடி பண்ண சயின்டிஸ்டுக்கு பல காலங்கள் எடுத்துக்கிறது
ஆனால் இதன் மூலியமாக நமக்கு ஸ்டெல்லர் வைன் ஃபிசிக்ஸை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியுது. மாடர்ன் ஆஸ்ட்ரோனாமி காலத்தில் ஆண்டோரஸை ஸ்டடி பண்ண பல அட்வான்ஸ்டு அப்சர்வேட்டரிஸ் மூலியமாக நம்ம பல டேட்டாஸ் எடுத்தோம். முக்கியமாக நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி, ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப், மேலும் யூரோப்பியன் சவுத்தர்ன் அப்சர்வேட்டரியுடைய VLTன்னு சொல்லக்கூடிய வெரி லார்ஜ் டெலஸ்கோப், அட்டகமால் லார்ஜ் மில்லிமீட்டர் அரேன்னு சொல்லக்கூடிய ஆல்மா ரேடியோ அரே. இதன் மூலியமா ஆண்டோரஸுடைய அட்மாஸ்பியர், டஸ்ட் ஷெல், மாஸ் லாஸ் ரேட், மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பதிவு பண்ணி அதை டீகோட் பண்ணி பார்த்துருக்கோம். ஹபிள் எடுத்த இமேஜில் ஆண்டோரஸுடைய சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை. அது பாயிலிங் சூப் மாதிரி. அதிகமான கன்வெக்ஷன் செல்ஸ் மேலேயும் கீழே நகர்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு சொல்லுமே பூமியோட ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த செல் தான் மெட்டீரியலை ரொம்ப வேகமாக வெளியேற்றுது. ஆண்டோரஸ் ஒவ்வொரு வருடமும் சுமார் எக்கச்சக்கமான சூரியனுக்கு நிகரான மாசை இழக்குது. மேட்டரை ஸ்பேஸுக்கு வெளியே தள்ளுது. இது மனித கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பராக இல்லை, ஆனால் காஸ்மிக் ஸ்கேலில் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் மாஸ் லாஸ் ரேட் அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த மாஸ் லாஸ் தான் ஆண்டோரஸை சுற்றி ஒரு மிகப்பெரிய டஸ்ட் என்வலப் மாதிரியான ஒரு உரையை உருவாயிருக்கு. இந்த டஸ்ட்டில் கார்பன் கிரைன்ஸ், சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ், காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மெட்டீரியல் தான் ஃபியூச்சரில் ஒரு பிளானட்டரி சிஸ்டம்கான ஒரு ரா மெட்டீரியல். அதாவது ஆண்டோரஸ் இப்போ ஃபியூச்சர் பிளானட்ஸ்க்கு ஒரு மெட்டீரியலை தயாரிச்சுட்டே இருக்கு. ஆண்டோரஸ் ஒரு செமி ரெகுலர் வேரியபிள் ஸ்டார். அதாவது பிரைட்னஸ் ஒரே மாதிரி இருக்காது, அது பல்செட் மாதிரி. 1650 நாட்களுக்கு ஒரு முறை இது வெளிச்சம் மாறுபடும். இது ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், ப்ரெஷர் இம்பேலன்ஸாக இருக்கும். இதன் காரணமாக தான் இதோடைய வெளிச்ச மாறுபாடு நம்ம கண்களுக்கு தெரிய வருது. இந்த பல்சேஷன் இன்டர்னல் இன்ஸ்டாபிலிட்டியை காட்டுது. ரீசன்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்டடீஸில் ஆண்டோரஸோடைய அட்மாஸ்பியரில் ஷாக் வேவ்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், டர்புலன்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது சூப்பர் நோவாக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய டைப்பிக்கல் பிஹேவியர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சயின்டிஸ்ட் இதை தொடர்ந்து பல அப்சர்வேட்டரிஸ் மூலியமாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆண்டோரஸ் எப்போ வெடிக்கும் எக்ஸாக்டாக நம்மகிட்ட டேட்டா கண்டிப்பாக இல்லை, யாரும் கொடுக்கவும் முடியாது. இன்னும் ஒருவேளை 10,000 வருடங்களில் வெடிக்கலாம், இல்லை 1,00,000 வருடங்கள் ஆகலாம், மேபி நாளைக்கு கூட அது வெடிக்கலாம். அதாவது அது வெடிச்சிருக்கலாம். காஸ்மிக் கிளாக் அப்படிங்கிறது அன்பிரெடிக்டபிள். அது வெடிச்சதுன்னா டைப் 2 சூப்பர்னோவாக மாறும். அதோடைய கோர் கொலாப்ஸ் ஆகும், நியூட்ரினோ பர்ஸ்ட் ஆகும், ஷாக் வேவ்ஸ், ஹெவி எலமெண்ட்ஸ், நியூட்ரான் ஸ்டார் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஒரு நொடியில் ஒரு கேலக்ஸிக்கு சமமான எனர்ஜியை இது ஒருவேளை வெளியேற்றலாம். இதோடைய எக்ஸ்ப்ளோஷன் எழுத்துக்கு ஏதாச்சும் டேமேஜை உண்டாக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ். அந்த நட்சத்திரத்துல இருந்து நம்ம சேஃபான டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். ஆனால் வானத்தில் ஒரு முழு நிலவுடைய, அதாவது பௌர்ணமியுடைய வெளிச்சத்தை விட கொஞ்சம் அதிகமான வெளிச்சம் ஒருவேளை வெளிச்சதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். அது சில மாதங்கள் கூட நீடிச்சுக்கலாம். பகலையும் கூட திட்டுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அது மனிதர்கள் பார்க்குற முதல் சூப்பர்னோவாக இருக்கலாம். தட் மீன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மூமெண்ட்டில் ஆஸ்ட்ரோனாமிக் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் மாறுபடலாம். ஆண்டோரஸ்ல இருந்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஃபியூச்சரில் பல உயிர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பேஸ். அது வெடிச்சதுன்னா அதோடைய நெபுலாவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஒரு ஸ்டார் டஸ்ட்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு காஸ்மிக் ரீசைக்கிள் ப்ராடக்ட். ஆண்டோரஸை பார்க்கும்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குற மாதிரி தோணினாலும் நீங்கள் அதை நடக்கக்கூடிய ப்ராசஸை பார்க்குறீங்க. 10 மில்லியன் வருடங்களாக நடந்த ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்குறீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் நைட்டோ அல்லது எப்பயாவது நீங்கள் வானத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அது 550 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த புகைப்படத்தை பார்க்குறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆண்டோரஸுடைய கதை அவ்வளோதான். இந்த மாதிரியான ரொம்ப டீப்பான ரொம்ப சயின்டிஃபிக்கான டேட்டாஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வானத்தில் இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களையும் பல ஸ்பேஸ் எலமெண்ட்ஸையும் தொடர்ந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தென் வானத்தை படிக்கக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான். ஸோ நம்ம அந்த கெத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அடுத்து வேற ஒரு விண்வெளி மையத்தை நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய்.